தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய சிறப்பு செய்தியை நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் இணைந்து தகவலையும் வீடியோக்களையும் தந்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தில் யானைகள் அதிகளவு காணப்படலாம். காடுகள் நிறைந்திருப்பதாலும் யானைகளுடைய வாழ்விடம் இருப்பிடத்திற்கு ஒரு சூழல் அமைந்த இடமாகவும் இருப்பதின் காரணமாக யானைகள் நீலகிரி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே இருந்து வருகிறது, வாழ்ந்து வருகிறது. இந்த யானைகளால் மக்களுக்கு அவ்வப்போது அச்சுறுத்தலும் பயங்களும் ஏற்படுவதுண்டு. அதிசயமாக சில வேளைகளில் யானைகளும் மனிதர்களும் மோதல்களும் நடைபெறுவதுண்டு. இதில் மரணமும் நிகழ்வதுண்டு. இப்படி இருந்த போதிலும் யானைகள் மனிதர்களை நண்பர்களாக, யானைகள் மனிதர்களை நேசிப்பவையாகவும், யானைகள் மனிதர்களோடு இணைந்து வாழக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பண்டு காலம் என்று சொல்லுவார்களே, அந்த பண்டு காலத்தில் கூட நிகழ்ந்த ஒரு வரலாறு தான் இந்த யானைகளும் மனிதர்களும் இணைந்து வாழுகின்ற வாழ்க்கை. அப்படித்தான் இன்றை வரை நீலகிரி மாவட்டத்திலே இருந்து வருகிறது. இங்கே பாருங்கள், இரு சக்கர வாகனத்திலே ஒரு தம்பதிகளும் முன்பு ஒருவரும் வருகிறார்கள். இவர்களை சாலையிலே நடந்து செல்லுகின்ற கம்பீரமான யானை, கொம்பன் யானை என்று சொல்லுவார்களே, அந்த கொம்பன் யானை சாலையிலே கம்பீரமாக நடந்து போகிறது. நடந்து போகின்ற போது இரு சக்கரத்திலே வந்தவர்களெல்லாம் அச்சத்தில், அதோ யானை போகிறது, அங்கே ஒரு இரு சக்கர வாகனம் வருகிறது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று பதற்றத்தோடு இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த யானை பார்க்கிறார்கள். இரு சக்கர வாகனத்திலே அது ஒரு வளைவாக இருக்கிறது. அந்த வளைவை தாண்டி அந்த இரு சக்கர வாகனம் வருகிறது. இந்த யானை எதிர்படுகிறது. யானையை கண்டவுடன் அந்த இரு சக்கரத்திலே வருகின்றவர்கள் மிளறுகிறார்கள், பயப்படுகிறார்கள், அச்சம் கொள்ளுகிறார்கள். இந்த யானையும் அவர்களை திரும்பி பார்த்து விரட்டுவது போல் பாவனை தான் செய்கிறது. அதை அவர்களை தன்னுடைய ஆவேசத்தால் அவர்களை பயமுறுத்தத்தான் செய்கிறது, அதட்டத்தான் செய்கிறதே ஒழிய ஒன்றும் செய்யவில்லை. அவர்கள் திரும்புகிறார்கள். திரும்புவதுவரை இந்த யானை திரும்பாமல் அப்படியே மெல்ல திரும்புகிறது. திரும்பி அவர்கள் மெல்ல வாகனத்தை செலுத்துகின்ற போது இதுவும் கூட ஓடி வந்து விரட்டுவது போல பின்னாலே வருகிறது. இவர்கள் அந்த இரு சக்கர வாகனத்தை எடுத்து முந்தி வந்து விடுகிறார்கள். இது என்னத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், மிரட்டலைத்தான், பயமுறுத்தலைத்தான் சொல்லுகிறது. அவர்களை துன்பப்படுத்தவோ, அவர்களை அச்சப்படுத்தவோ, அவர்களை காயப்படுத்தவோ, அவர்கள் உயிருக்கு சேதம் ஏற்படுத்தவோ இந்த யானை செய்யவில்லை. இன்னொரு காட்சியை பாருங்கள். மேட்டுப்பாளையம் சாலையிலே 3 யானைகள் 3 திசையில் நிற்கிறது. இது மேட்டுப்பாளையம் உதகை சாலை, குன்னூருக்கு சற்று கீழே இருக்கக்கூடிய இடத்தில் இந்த யானைகள் சாலையை கடப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறது. வாகன ஓட்டிகளெல்லாம் பயந்து கொண்டு வாகனத்தை ஆங்காங்கே நிறுத்தி விடுகிறார்கள். நிறுத்திவிட்டு இந்த யானை செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். யானைகளும் இந்த வாகனத்தையும்
இந்த வாகனத்தை வருகின்றவர்களுக்கும் ஒரு விளையாட்டை காட்டி ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்திலே நின்றுவிட்டு அதற்கு பிறகு சாவகாசமாக கீழே இறங்கி இந்த யானைகள் செல்லுகிறது. அதற்கு பிறகு வாகனங்கள்லாம் சீராக போகிறது. இங்கே ஒன்று பாருங்கள், ஒரு இளைஞன் துடிப்பானவன், விளையாட்டு குணங்கள் நிறைந்தவன். இவன் ஒரு யானை குடும்பம் சாலையை கடக்கிறது. அதற்கு தலைமை வகிக்கக்கூடிய பெண் யானை. அந்த யானை முன்பில் வந்து அந்த கூட்டங்கள் வருவதற்காக வாகனங்கள் வருகிறதா, சாலையில் ஆபத்து இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக வருகிறது. அப்போது இருசக்கர வாகனத்திலேயோ ஒரு வாகனத்திலே வந்த ஒரு வாலிபன் இறங்கி அந்த யானையை விளையாட்டு காட்டுகிறான். அந்த யானைக்கே பயமுறுத்தலை தருகிறான். அந்த யானையும் அந்த தன்னுடைய கூட்டம் போக வேண்டும் என்று ஒரு பார்வை அங்கே பார்த்து கொண்டு, இன்னொரு பார்வை இந்த இளைஞனையும் பார்த்து கொண்டு அதுவும் இவனோடு விளையாடுகிறது. இவனும் ஓடி விளையாட்டை காட்டுகிறான். அதுவும் தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி, தன்னுடைய பிரம்மாண்டமான உடலை தூக்கி இவனை மிரட்டுகிறது. இது ஒரு 10-20 நிமிடம் இந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யானை கூட்டங்கள் எல்லாம் சாலையை கடந்து போய் கொண்டிருக்கிறது. இதனை அந்த பகுதியிலே இருந்து வாகன ஓட்டிகள் சற்று கொஞ்சம் நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். இந்த சைடு கொஞ்சம் வாகனத்தை நிறுத்தி வேடிக்கை பார்க்கிறார்கள். இந்த இளைஞனுடைய விளையாட்டு விபரீதமானது, இது ஆபத்தை தரக்கூடியது என்று பலர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இவனும் அந்த விளையாட்டை நிறுத்தவில்லை. இவனோடு விளையாடுவதிலும் அந்த யானை ஆனந்தம் கொள்ளுகிறது. இப்படித்தான் யானையும் மனிதனுடைய வாழ்க்கையும் இருப்பதற்கு இது ஒரு அத்தாட்சியாக, இந்த காட்சிகளெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்றும், அதே வேளையில் இந்த யானைகளோடு இப்படி விளையாடுவது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்லுவார்கள் அல்லவா? யானைகள் பொறுமை காக்கிறது, அது விளையாடுகிறது. இருந்த போதிலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? ஆகையினால் இது போன்ற விளையாட்டை இளைஞர்களாகட்டும் யாரும் கையில் எடுக்கக்கூடாது என்று வனத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார்கள். பல இடங்களிலே விளம்பர போர்டை வைத்திருக்கிறார்கள். ஆகையினால் இது போன்ற ஆபத்தான விளையாட்டில் விளையாடாதீர்கள் என்று நமது நீலமலை தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் பிரசாத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் தெரிவித்து, இது போன்ற விளையாட்டை உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று நாமும் தெரிவித்து नॉर्मल जोड़ा है। मेनू में देखेंगे तो मालूम है 1200 कुछ जाएगा, 1200 पार जाएगा। रोटी 6 रोटी 390 रुपये होगा। चिकन का कम है जोड़ा 350। सुबह हवेली में कर रही है। நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் கண்டு மகிழ்வதோடு அடிக்கடி இந்த செய்தியை கண்டு மகிழ வேண்டும் என்றால்
நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று எப்போது வேண்டுமையானாலும் பார்க்கலாம். அதற்கு நீங்கள் NMTV யூடியூப் பகுதியில் அங்கத்தினராக இதுவரை மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி உடனடியாக அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து நமது செய்தியாளர் பிரசாத் நீலமலை ராஜா அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்